ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு ஐஸ்கிரீம் நீங்கள் பண்ண முடியும், அதுவும் கோதுமை மாவில் வச்சு அப்படின்னா, அட ஆமாங்க, நீங்களும் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப சூப்பராக நீங்கள் வந்து ஆரோக்கியமாக ஒரு ஐஸ்கிரீம் பண்ணிடலாம். வாங்க அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதுவும் சுகர் இல்லாமல் வெல்லத்தை வச்சு இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட கோதுமை மாவில் தான் நாம் பண்ண போகிறோம். இதுக்கு நாம் கொஞ்சமாக வந்து வெள்ளைக்கட்டி வந்து எடுத்துக்கலாம். அதை வந்து சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக தான் வந்து தண்ணி ஊற்றணும். அது நல்லா வந்துட்டு நம்மளுக்கு வந்து கரைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு துண்டு அளவுக்கு வந்து பட்டர் போட்டு அதை நல்லா வந்து நம்ம என்ன செஞ்சுக்கிறோன்னா, கெட்டி ஆகிற ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் நம்ம வந்து அடுப்புலேயே போட்டு கிண்ட ஆரம்பிச்சிடணும். அது நல்லா நம்மளுக்கு வந்து கெட்டியானதுக்கு அப்புறமா அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நட்ஸு, வீட்டில் எந்த நட்ஸ் நீங்கள் வச்சுருந்தாலும் சரி அந்த நட்ஸை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள், அதே டயத்தில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது நம்ம வந்து ஒரு தட்டில் வந்து ஊற்றிக்கலாம். தட்டில் ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த தட்டில் கொஞ்சமாக வந்து ஆயில் தடவிட்டு இதை ஊற்றலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து நல்லா வந்து ஒரு ஜவ்வு மாதிரி பதத்தில் வந்து வந்துடும். இது வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த எண்ணெய் தடவுன ஒரு தட்டில் வந்து இதை வந்து ஊற்றிக்கிற போகிறேன். இதை ஊற்றி நல்லாவே வந்து நம்ம வந்து ஆற வச்சிடலாம். கொஞ்ச நேரம் ஆறட்டும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாலை வந்து காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக பால் எடுத்துகிட்டு அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கொக்கோ பவுடர், இதை தான் நம்ம எடுத்துருக்கோம். இதை வந்து என்ன செய்யலாம், நல்லா வந்து கெட்டி இல்லாமல் வந்து கரைச்சிக்கிறணும். அப்போ நான் அதை இல்லைன்னா கெட்டி விழுந்துச்சு அப்படின்னா ஐஸ்கிரீமோட டேஸ்ட்டு வந்து மாறிடும். அதுக்காக தான் வந்து சொல்கிறேன். கெட்டி இல்லாமல் இந்த மாதிரி கையை வச்சு நீங்கள் வந்து நல்லா வந்து கரைச்சிக்கிறங்க. இப்போ நாம் இதை கரைச்சதுக்கு அப்புறம் இதை வந்து எடுத்து வச்சுக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா இது கரைக்கிற அந்த டயத்தில் நம்ம பாலை வந்து நல்லா காய்ச்சிக்கிட்டே இருக்கலாம். நல்லா வந்து நம்மளுக்கு வந்து பால் வந்து காய்ச்சணும். பாருங்கள், நான் வந்து நல்லா வந்து ரெடி பண்ணிவிட்டேன். பால் இப்போ நல்லா பொங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை வந்து ஊற்றிடலாம். நீங்கள் மாவை வந்து அப்படியே போட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். உங்களால் கிண்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி பால் நல்லா பொங்குனதுக்கு அப்புறம் கரைச்சி போட்டிங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு வந்து கை வலிக்காமல் நீங்கள் வந்து ஒரு 10 மினிட்ஸில் வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த நீங்கள் மாவு ஊற்றுனதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கெட்டி கொடுக்கும். இதில் வந்து எந்தவித எந்தவித கலர் லிக்விடு நம்ம வந்து சேர்க்க போகிறதில்ல. நம்ம வந்து ஹோம்மேடாக ரொம்ப ஹெல்த்தியாக தான் வந்து பண்ண போகிறோம். நம்மளுக்கு அந்த கொக்கோ பவுடரில் உள்ள கலரே வந்துட்டு நம்மளுக்கு வந்து போதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்க, உங்களுக்கு கொக்கோ பவுடர் இல்லை அப்படின்னா சாக்லேட் இருந்தது அப்படின்னா அதை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிறங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து கெட்டியாக வந்து வந்துருச்சு. அந்த கொக்கோ பவுடர் மட்டும் கொஞ்சமாக மேலே வந்து தெரிஞ்சது மாதிரி வந்து இருக்குது. ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து மிக்சியில் போட்டு அடிக்கும்போது அதுவுமே வந்து என்ன ஆயிரும், நல்லா வந்துட்டு நம்மளுக்கு வந்து அந்த மாவோடு சேர்ந்து அரைஞ்சிரும். இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் தான் கெட்டியாக இருக்கும், ரொம்ப வந்து கெட்டியாக இருக்காது. இந்த பதத்தில் தாங்க நம்மளுக்கு வந்து இருக்கும். இப்போ நாம் இதை வந்து நல்லா வந்து ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து நட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இங்கே பாருங்கள் மிட்டாய் மாதிரி வந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து இருக்கணும். நல்லா நம்மளுக்கு இழுத்தோம் அப்படின்னா அந்த ஜவ்வு மாதிரி வந்து இருக்கும். இதை அப்படியே எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் வந்து போட போகிறோங்க. இதை போட்டதுக்கப்புறம் இது கூடயே நம்ம ஆற வச்ச அந்த லிக்யூடையும் அது கூட வந்து சேர்க்க போகிறோம். இப்போ சேர்த்துட்டு ஒன்றா வந்து அடிக்கும்போது இந்த வெல்லத்தில் உள்ள இனிப்பும் அந்த லிக்யூடும் சேர்ந்து நம்மளுக்கு வந்து சூப்பரான ஒரு இனிப்பு வந்து வந்துடும். இது மேலேயே ஊற்றி, ஆனால் நீங்கள் வந்து அரைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்து அரைச்சிருங்க. அரைச்சிட்டு நீங்கள் ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பரான ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், நல்லா எல்லா நட்ஸ் எல்லாம் சேர்ந்து நல்லா வந்து அரைஞ்சிருச்சு. தண்ணியாக தான் வந்து இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வந்துட்டு செட் பண்ணும்போது அது சூப்பராக உங்களுக்கு வந்து ரெடி ஆயிடும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியாக தான் இருந்துச்சு. மேலே கொஞ்சம் நட்ஸ் அப்படியே துருவி விட்டுட்டு ஒரு 8 மணி நேரம் கழித்து நம்ம வந்து எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். சூப்பராக வந்து ரெடி ஆயிருந்துச்சு. இந்த மாதிரி ஹோம்மேடாகவே நீங்கள் வந்து ரெடி பண்ணுங்கள். நான் வந்து இன்றைக்கி முந்திரி தான் மேலே வந்து துருவி போட்டிருக்கேன். இதை க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு 8 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டு எடுக்கலாம். பாருங்கள், எடுத்து சூப்பராக வந்து ரெடியாக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் ஹெல்த்தியாக பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு பொருளும் ஹோம்மேடாக பண்ணால் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்ம உடம்புக்கு.